கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் சந்தோஷப்படுகிறேன். ஆதியாகமம் 41:52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பினுடைய வாழ்விலே நடந்த அனுபவத்தை இப்படி சொல்லுகிறார். அவர் பல விதங்களிலே சிறுமைப்படுத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். இப்படி பல்வேறு விதமான நெருக்கங்கள், போராட்டங்களும் தரிசனமற்ற தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்புக்கு வந்தது. அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்விலும் எத்தனையோ விதங்களிலே துன்பம், துயரம், வேதனைகள், வியாதிகள், இப்படி சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் யோசேப்பினுடைய அனுபவம், துன்பப்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் எப்பொழுதுமே சிறுமைப்படுத்தப்பட்டு துன்பத்தோடவே வாழலை. ஆனால் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். எந்த இடத்துல துன்புறுத்தப்பட்டாரோ அந்த இடத்துலையே பழுக பண்ணினார், பெருக பண்ணினார், உயர்த்தினார், மேன்மையை வைத்தார். ஆகவே தேவ பிள்ளைக்கு என்றைக்குமே கஷ்டங்களோ, நஷ்டங்களோ, வேதனைகளோ, வியாதிகளோ நிரந்தரமான சொந்தம் அல்ல. அது நிச்சயமாக மாறும். மாறினதோடு உயர்வும் மேன்மையும் நிச்சயமாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதை காட்டில் பல மடங்கு மேன்மை அடைவீர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற துன்பத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய இடத்துல நாம் இல்லை. துன்பத்துக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக, தோல்விக்கு பதிலாக பல மடங்கான நன்மையை பெறுவதற்கு ஆயத்தமாவோம். அதுதான் தேவன் நமக்கு முன்குறித்த ஒன்று. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தெய்வ பிள்ளையை, சோர்ந்து போகாமல் இதே இடத்துல என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை முன்னிட்டு அவருக்கு நன்றி சொல்லி காத்திருங்கள். சீக்கிரத்தில் நீங்கள் சுகமடைவீர்கள். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வு வரும், மேன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. அது கர்த்தரால் வந்தது, அது நிரந்தரமானது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நாங்கள் எந்த இடத்துல தலை குனிந்து அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துல தேவன் எங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்விலே உயர்வும் மேன்மையும் நீங்கள் முன்குறித்தது, நீங்கள் அனுமதித்தது, அது நிரந்தரமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் எங்கள் வாழ்வில் தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.